ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடி காசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீனாவும் முத்துவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாரு, பாலரம்மாவுடைய லவ் ஹரிணிக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு, ஆனால் உனக்கு எங்கேயாவது புரியுதா இல்லை உண்மையான லவ் என்னன்னு? நீ தான் வந்து ரேகாவையும் சத்யாவையும் பிரிக்க பார்க்குறேன்ற மாதிரி பேச அதில் வந்து மீனா கடுப்பாயிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து ரவி கிட்ட சொல்கிறாங்க, நம்ம ரோகிணியை வந்து மனோஜ் அண்ணகிட்ட வந்து பிரிக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ரவி எதுக்குன்னு கேட்கும்போது, அவங்க காதலுக்காக தானே, அவர் மேலே வச்சிருக்கிற அன்புக்காக தானே பொய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ரவி சொல்கிறாரு, பொய் வேற துரோகம் வேற, அவங்க பண்ணியிருக்கிறது எல்லாமே துரோகம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு இது விஷயமா என்கிட்ட பேசாதன்ற மாதிரி ரவி சொல்லிடுறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ரேகாவும் சத்யாவும் வந்து இந்த மாதிரி பார்க்குறாங்க. முத்துவை பார்த்துட்டு இந்த மாதிரி எங்கள் காதலுக்கு நீங்கள் தான் இருக்கணும், நான் வந்து வேலை விஷயமா வந்து ஹைதராபாத் போகிறேன், ஒரு மாதத்துக்கு கழித்து நான் வந்துடுவேன், அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கங்கன்ற மாதிரி சொல்ல, இது விஷயமா முத்து போய் மீனா கிட்ட சொல்கிறாரு. மீனா எனக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியுன்ற மாதிரி சொல்லும் போது அவங்க கோவப்படுறாங்க. கோவப்பட்டுட்டு ஏன் இந்த மாதிரி என்கிட்ட வந்து சொல்லலை அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஃபைட் நடக்கும். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஒரு இடத்துல பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா மீனாவை கத்தியால் குத்துவார் இல்லையா, அவரை பார்த்து பிடிச்சி யார் பண்ணதுன்னு கேட்க அவன் வந்து சிந்தாமணி பண்ணதுன்னு சொல்லுவாங்க. உடனே அவங்கள பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அப்போ போலீஸ்லாம் வந்து சிந்தாமணியை பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ வந்து வழியில் இருக்கிறவங்களாம் இவ பாரு என்ன வேலை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி இன்னைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.